இரு இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 17வது அதிகாரமானது ஆண்டவருடைய புதுமை, ஆரோனுடைய கோள்களிலே தெரியக்கூடிய வல்லமையை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆரோனுடைய கோளான எதிலிருந்து அது ஒரு வல்லமை நிறைந்ததாக பாதுகாக்கப்பட்டனுடைய அந்த அர்த்தம் என்ன என்பதையும் விவரிக்கிறது. அந்த 12 குலத்தார்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்து, நாங்கள் பெரியவங்க கிடையாதா, நீங்க தான் பெரியவங்களா என்று அவர்களுக்குரிய ஒரு முணுமுணுப்புகள், வாதாடுகள், எதிர்ப்புகளை தெரிவிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த ஒரு நிகழ்வை நிகழ்த்துகிறார். 12 கோத்திரங்களிலிருந்து ஒவ்வொரு தலைவரிடமும் ஒரு கோலை எடுத்து வா, இதோ லேவிய குலத்திலிருந்து ஆரோன் தன்னுடைய கோலை எடுத்து வரட்டும், அந்த 12 கோள்களையும் என்னுடைய முன்னிலையில் நிறுத்துங்கள். யாருடைய கோள்களிலே மாற்றம் ஏற்படுகிறதோ, புதுமை வருகிறதோ, துளிர்த்து எழுகிறதோ, அதாவது தளிர் ஒன்று எழுகிறதோ, அது அவர்களுக்கே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை விவரிக்கிறார். அதே போல மோசே கட்டளை இடுகிறார். எல்லாரும் கொண்டு வர்றாங்க. எல்லார் கோள்களையும் ஆண்டவனுடைய அந்த பேழைக்கு முன்பாக வைக்கிறார்கள். ஆனால் ஆரோனுடைய கோள் மட்டும் அப்படியே தளிர்த்து பூத்து குலுங்கி அதிலிருந்து காய்கள் விடுவதையும் பழங்கள் வருவதையும் நான் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து அவர்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கடவுள் சொல்றாரு, ஆரோனுடைய கோளை எப்பொழுதும் என்னுடைய இதோ இந்த பேழையினுடைய முன் வை, அப்பதான் அவர்கள் அவருடைய முணுமுணுப்பிலிருந்து பொல்லாப்பிலிருந்து அழியாமல் காக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணரக்கூடிய அந்த வல்லமை அவர்கள் பெறுவார்கள் என்பதை உணர்த்தி அந்த கோள் எப்பொழுதும் ஆண்டவனுடைய பேழையிலே வைப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரமே, கண்டிப்பாக ஆண்டவனுடைய திட்டத்துக்கு எதிராக நாம் செயல்படும் பொழுது, அவருடைய திட்டத்திற்கு எதிராக நான் முணுமுணுக்கும் பொழுது, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தடுமாற்றங்கள், ஒரு நம்முடைய தோல்வித்தன்மைகளை தடுவக்கூடிய அந்த இடம் நமக்கு வரும். நம்முடைய இருமாப்புகளை விட்டு ஆண்டவருடைய திட்டத்திற்கு அடிபணிவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரவேல் மக்களிடம் நீ பேசு. அவர்களுடைய மூதாதையர் குலத்தலைவர் ஒவ்வொருவரிடமிருந்து குலத்திற்கு ஒரு கோளாக 12 கோள்களை பெற்றுக்கொள். ஒவ்வொரு தலைவர் பெயரையும் அவர் கோளின் மேல் எழுது. ஆரோன் பெயரை லேவியினுடைய கோளின் மேல் எழுது. இவ்வாறு ஒவ்வொரு மூதாதையர் குலத்தலைவருக்கும் ஒரு கோள் இருக்கும். பின் அவற்றை சந்திப்பு கூடாரத்தில் நான் உன்னை சந்திக்கும் உடன்படிக்கை பேழை முன் வைப்பாய். நான் தேர்ந்து கொள்பவருடைய கோள் துளிர்க்கும். இங்கனம் உங்களுக்கு எதிராக முறுமுறுக்கிற இஸ்ரேல் மக்களுடைய முறுமுறுப்புகளை என் முன்னின்று ஒழித்து விடுவேன். மோசே இஸ்ரேல் மக்களிடம் பேசியது போல ஒவ்வொருவருக்கும் 1 வீதம் அவர்கள் மூதாதையர் குலங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரும் 12 கோள்களை மோசேயிடம் கொடுத்தார்கள். அவர்களுடைய கோள்களுள் ஆரோனுடைய கோலும் இருந்தது. மோசே அந்த கோள்களை உடன்படிக்கை கூடாரத்தினுள் ஆண்டவர் திருமுன் வைத்தார். மறுநாள் மோசே உடன்படிக்கை கூடாரத்தினுள் சென்றார். லேவி குலத்துக்காக இருந்த ஆரோனுடைய கோள் துளிர் விட்டிருந்தது. அது துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தாங்கியிருந்தது. பின்னர் மோசே ஆண்டவர் முன்னின்று எல்லா கோள்களையும் எடுத்து வெளியே இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கொண்டு வந்தார். அவர்கள் பார்த்தார்கள். ஒவ்வொரு தலைவரும் தம் கோளை எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் மோசேயிடம், ஆரோனின் கோளை திரும்பி எடுத்து உடன்படிக்கை பேழை முன்வை. எனக்கு எதிராக கிளர்ந்தெழுவோர் சாகாதபடி அவர்கள் முறுமுறுப்புகளை என் முன்னின்று நீ ஒழித்து விட்டதற்கு ஒரு அடையாளமாக அது வைக்கப்படட்டும் என்றார். ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். இஸ்ரேல் மக்கள் மோசேயிடம், இதோ நாங்கள் மடிந்தோம், நாங்கள் அழிந்தோம், அனைவரும் அழிந்தே போனோம். நெருங்கி வருகிற எவனும், அதாவது ஆண்டவரின் திருவுறைவிடத்தை நெருங்கிய வருகிற எவனும் செத்து போவான். நாங்கள் அனைவரும் சாகத்தான் வேண்டுமா என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.